ஹாய் ஹர்னீஸ். லைவ் வால்பேப்பர்னால ஏதாச்சும் பிரச்சனை வருமா? லேப்டாப்புக்கு சம்மந்தம் இல்லை, பட் ஆனால் பேட்டரி இஷ்யூ வேணால் வரலாம். பட் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா நிறைய கேமர்ஸ் இல்லை லைவ் லேப்டாப் வச்சுருக்காங்க, அதனால அது ஒரு பிரச்சனையும் வராது. அதிகமாக லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க லைவ் லேப்டாப்பர் வந்து வேணாம் தான் சொல்லுவேன். இந்த சும்மா சாதாரணமாக யூஸ் பண்ணுறவங்க லைவ் பேப்பர் வச்சுக்கோங்க, வெளியே போனால் அதை கொஞ்சம் காட்டும் போது யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும், அதுக்காக லைவ் பேப்பர் எடுக்கலாம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். அதே மாதிரி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்றையே சொல்லியிருப்பேன் எப்படி மொபைல் ஆப்ஸ் எல்லாம் லேப்டாப்ஸில் ஏற்றி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. அதாவது இது ரொம்ப நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் சொல்லும் போது எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நான் போகிறேன். ஒருவேளை யாராச்சும் புதுசாக லேப்டாப் வாங்குறீங்க, நான் மொபைல் ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி மொபைல் ஆப்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் போய்ட்டு சர்ச் பாரில் போய்ட்டு ப்ளூஸ்டாக் அப்படின்னு ஒரு ப்ளூஸ்டாக்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ப்ளூஸ்டாக்னு டவுன்லோடுன்னு கேட்கும். அந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன்ஸ் தொட்டிங்கன்னா அதுலேயே வந்து இந்த டவுன்லோட் இதுக்குள்ள போய் ஃபைலுக்குள்ள போயிட்டு அந்த ஃபைலை வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது உள்ள போனதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட்ஸ் கேட்கும். அந்த அப்டேட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது வந்து உள்ள போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக்ல சர்ச் பாரில் நீங்கள் வந்து பிளே ஸ்டோர் அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா சைன் அப் பண்ண சொல்லுவோம். அந்த சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா ஆப்ஸும் ஏற்றிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹில் ரேசிங்னு ஒரு கேம் இருக்குது, அந்த கேமை நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அது போய் அந்த ப்ளூஸ்டாக்ல தான் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட டிஸ்டேப்லேயே வந்துடும் அந்த ஆப். நீங்கள் ஒவ்வொரு டைமும் ப்ளூஸ்டாக்ல போய் போகணும்னு அவசியம் இல்லை. அந்த வெளியே இருக்கிற டிஸ்டேப்ல இருக்கிற ஆப்பே டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேம்ஸ் ஏற்றி மட்டும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன இது கீ செட் பண்ணும் அப்படிங்கிறது அது வந்து யாராச்சும் தெரியலனா அது எப்படி நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அது யாராச்சும் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், நம்ம அதே வீடியோவை பண்ணலாம். அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. அது வரைக்கும் ஸ்டில் பை. Cheers.